ஒடிசியஸ் ஒரு புதருக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் ஏதெனா தேவி பியேசிய புரியின் இளவரசி நௌசிகாவின் கனவில் தோன்றினாள். நேசிகா, உனது திருமண நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் உன் ஆடைகள் அழுக்காக இருக்கின்றன. நாளை ஆற்றிற்குச் சென்று துணிகளை துவைக்க உன் தந்தையிடம் அனுமதி கேள் என்று அறிவுறுத்தினார். மறுநாள் காலை நெய்சிகா தனது தந்தை மன்னர் அல்சினோஸின் அனுமதியைப் பெற்று ஒரு ரதத்தில் துணிகளை ஏற்றிக்கொண்டு ஆற்றுக்குச் சென்றாள். அவளது தோழிகளும் உடன் சென்றனர். துணிகளை துவைத்து பன்னீர் தெளித்து உலர வைத்த பிறகு இளவரசியும் அவளது தோழிகளும் பந்து விளையாடி மகிழ்ந்தனர். அவர்கள் விளையாடும்போது ஒரு பந்து ஆற்றில் விழுந்தது. அதில் எழுந்த சத்தத்தைக் கேட்டு ஒடிசியஸ் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் அழுக்கு படிந்த தேகத்துடன் ஒரு கிளையை மட்டும் உடலை மறைக்க பிடித்தபடி வெளியே வந்தான். அவரது கோரமான உருவத்தைக் கண்டு மற்ற தோழிகள் அஞ்சி ஓடினர். ஆனால் ஏதெனா கொடுத்த தைரியத்தால் நேசிகா மட்டும் அங்கேயே நின்று அவனை ஏறிட்டாள். ஒடிசியஸ் அவளிடம் பணிவாகப் பேசினான். மன்னர் மகளே, நீ ஒரு தேவதையா அல்லது மனித பெண்ணா? உனது அழகைக் கண்டு நான் வியக்கிறேன். நான் ஒரு பெரும் விபத்திலிருந்து தப்பி வந்துள்ளேன். எனக்கு உதவி செய் என்று வேண்டினான். நௌசிகாவின் இதயம் இறங்கியது. அவள் அவனுக்கு ஆடைகளையும் எண்ணெயையும் கொடுத்து குளிக்கச் சொன்னாள். ஒடிசியஸ் குளித்து முடித்து வந்தபோது ஏதெனா அவரது தோற்றத்தை மாற்றினார். அவன் ஒரு கம்பீரமான வீரன் போலக் காட்சியளித்தான். நௌசிகா அவனது அழகைக் கண்டு வியந்து, இவன் நிச்சயமாக ஒரு சிறந்த மாவீரனாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை இவன் எனக்கு கணவனாக அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டாள். நௌசிகா ஒடிசியஸை அழைத்துச் செல்ல முன்வந்தாள். ஆனால் ஒரு ரகசியம் சொன்னாள். நடுப்பகல் வேளையில் நான் உன்னை அழைத்துப் போனால் மக்கள் தப்பாகப் பேசுவார்கள். எனவே நீ நான் சென்ற பிறகு மெதுவாக நகரத்திற்குள் வா. அங்கே ஒரு ஆலிவ் மரம் இருக்கும். அங்கே சிறிது நேரம் காத்திரு. பிறகு மாளிகைக்கு வந்து நேராக என் தாயார் அரசி அரட்டியிடம், அரேத்தே, உன் கோரிக்கையை வை. அவளது உள்ளம் இறங்கினால் நீ உன் நாட்டிற்குச் செல்வது உறுதி என்றாள். நைசிகா ரதத்தைச் செலுத்த ஒடிசியஸ் நம்பிக்கையோடு அவளைப் பின்தொடர்ந்தான். வழியில் ஏதெனாவின் புனிதமான தோப்பைக் கண்டு அங்கே அமர்ந்து தனது கஷ்டங்கள் தீர வேண்டி பிரார்த்தனை செய்தான்.